கானால ஒரு அத்தன்டிக் தமிழ் ஷாப்புக்கு போகலாமா? இன்னைக்கு தேர்ஸ்டேங்க. இங்கே இருக்கிற தமிழ் ஷாப் பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஆர்கானிக்காக அவங்க ஃபார்மில் விளைச்சி எடுத்துகிட்டு வர கீரைங்க இதெல்லாம் இன்றைக்கி செல் பண்ணுவாங்க எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். இன்றைக்கி க்ளவுடியாக இருக்க பாருங்கள், கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ரெயின் வரப்போகுதுங்க. ஐயோ ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கோஸ்லோ இல்லாமல் இருக்கும். இங்கே ஆஃப்ரிக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா மழைலாம் வந்துருச்சுன்னா டிராஃபிக் ரொம்ப ஹியூஜாக இருக்கும். லைக் நம்ம ஊர் மாதிரி தான். ஸோ அது மட்டும் ரொம்ப அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். பட் மழையை பிடிக்காமல் யார் இருக்க முடியும் சொல்லுங்கள்? எல்லாருக்கும் மழை பிடிக்கும், எனக்கும் அவ்வளோ பிடிக்குங்க. அதை விட இங்கே பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ரெயினுடைய டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேங்க. ஏன்னா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப சடன்னு வந்துடும். ரொம்ப ஹெவி ரெயினாக இருக்கும். அதே மாதிரி வரும், கொஞ்சம் நேரத்தில் அது செட்டில் ஆகிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கிளைமேட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அந்த ஃபீலிங். இங்கே இருக்கிற தமிழ் ஷாப்புக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லக்கேஜ் கம்மியானுச்சுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் கானா வந்தப்போ இந்த ஷாப் இல்லைங்க. அப்போ நம்ம ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் நம்ம என்னெல்லாம் தேவையோ நமக்கு வீட்டில் கொடுத்துன்னு போவாங்க. ஸோ அது இந்த ஷாப் வந்துட்டதுக்கப்புறம் நாங்களே சொல்லிட்டோம், ஓகே நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணது வரைக்கும் போதும், எங்களுக்கு எல்லாமே ஊரில் கிடைக்குது. ஸோ நம்ம அன்னெசரியாக நம்ம பேக் பண்ணிட்டு வர வேண்டாம் அப்படின்னு நம்ம வீட்டிலலாம் நம்ம சொல்லிட்டோம். அந்த அளவுக்கு இவங்க நமக்கு தேவையான எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இங்கே வச்சு விற்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபார் ஆல் விமென் லைக் மீ. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இன் கானா, ஈவன் ஃபார் இண்டியன்ஸ். ஐ கேன் டெல் தட். பாருங்க, நம்ம கானாவில் இருக்கோமா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கோமானே எனக்கு தெரியலைங்க. எவ்வளோ அழகாக வணக்கம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆஃப்ரிக்கன்ஸ். நம்மளே அந்த மாதிரி இப்போல்லாம் சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேங்க. ரைஸ் பாருங்கள், எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எல்லா டைப், ஈவன் சில ரைஸ் எல்லாம் எனக்கு என்னன்னே தெரியலைங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா, அதெல்லாம் எப்படி கொண்டு வராங்கன்னே தெரியலைங்க. ஆட்டா பாருங்கள், கோதுமை மாவு என்ன பிராண்டு வேணும் உங்களுக்கு? ஃபார்ச்சூன் வேணுமா, ஈவன் அந்த அன்னபூர்ணா வேணுமா, எனி பிராண்ட் உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தாங்க. எல்லா பிராண்டும் வச்சுருக்காங்க பாருங்கள். நான் கானா வந்தப்போ எனக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க கிடச்சிச்சு, வேறு எந்த ஆயிலும் கிடைக்கலங்க. இப்போ பாருங்கள், ஜிஞ்சலி ஆயில் இருக்குது, செசமி ஆயில் இருக்குது, கடலை எண்ணெய் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். தேங்காய் எண்ணெய் இருக்குது, எல்லா ஆயிலும் அவைலபிளுங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒன் ஷாப் ஃபார் ஆல் யுவர் நீட்ஸுங்க. ஜாகரி பாருங்கள், ஜாகரி க்யூப்ஸாகவும் இருக்கும், ஈவன் நாட்டு சர்க்கரை கிடைக்குது, பிளாக் ஜாகரி கிடைக்குதுங்க. சேமியாவில் எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள், மில்லட் சேமியாலாம் கிடைக்குது பாருங்கள். அகத்திக்கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். புதினா பாருங்கள். நல்ல மழையில் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லைங்க. இந்த ஷாப்பில் எல்லா நாட்டு காய்கறிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. அங்கே பாருங்கள் அரைநெல்லிக்காவை. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் ஆளுங்களோட பழகி நிறைய தமிழ் பேசுகிறாங்கங்க. எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க பாருங்கள்.
நான் போன டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த கீரைங்க எல்லாம் சேல் ஆயிடுச்சுங்க. எனக்கு கிடைச்சது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாமே எல்லா நேரமும் கிடைக்குங்க. எப்போ ஷாப் போனாலும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக சில வெஜிடபிள்ஸ் அவங்க லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. இந்த ஷாப்க்கு வரும்போதெல்லாம் எனக்கு நம்ம ஊர் ஃபீலிங் வந்துடுங்க. எனக்கு மைண்டில் வந்து ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேங்க. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லோன்லியாக வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு கிளம்பி இந்த ஷாப்புக்கு வந்துடுவேங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஐட்டமும் நம்ம பார்க்கும்போது அப்படியே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு என்னை கூப்பிட்டுட்டு போயிடுங்க. Savile Safari Diaries YouTube channel. Subscribe Panga. Samuel Safari Diary YouTube channel. Subscribe Panga.